வணக்கம் மைண்ட் மாஸ்டர்ஸ். நான் டாக்டர் திலக் மோகன்தாஸ், உங்களுடைய ஹிப்னோ தெரபிஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா 5 myths about hypnosis. நிறைய பேர் ஹிப்னோசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. நம்ம மூவிஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. அதனாலே நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன் மக்கள் மத்தியில் ஹிப்னோசிஸ் பத்தி பரவி இருக்கு. ஸோ அதெல்லாம் மித் எது, ரியாலிட்டி எது அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணலாம் வாங்க. லெட்ஸ் டைவ் டீப். மித் நம்பர் 1, ஹிப்னோசிஸ்னா கண்ட்ரோல் லாஸ். இந்த மித் தான் நிறைய பேருக்கு இருக்கிற மோஸ்ட் காமன் மித். ஹிப்னோ தெரபிஸ்ட் உங்க மைண்டை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஹிப்னோசிஸ் பத்தி சினிமா, சீரியல்ஸ் எல்லாம் ராங்கா காமிச்சிருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, ஹிப்னோசிஸ்ல கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கும். என்னோட ஒரு கிளைண்ட் இப்படி தான் ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல அவரோட கையெல்லாம் அப்படி கிராஸ் பண்ணி டென்ஷனாக உட்காந்துட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி ஸ்டிஃபாக இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் என் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு பயம் எனக்கு அப்படின்னு. ஆனால் 5 minutes செஷனுக்கு அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, ஹிப்னாசிஸில் அவரோட கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கும்னு. நான் ஜஸ்ட் கைடு மட்டும்தான் பண்ணுறேன்னு. பிகாஸ் ஹிப்னாசிஸில் கண்ட்ரோல் லூஸ் பண்ண மாட்டீங்க. டெய்லி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறீங்க. மித் நம்பர் 2, only weak minded people can get hypnotized. இந்த மித்தை கேட்டாலே சிரிப்பு தான் வரும். பிகாஸ் உண்மை என்னன்னா, ஸ்ட்ராங் மைண்ட்ஸ், ஸ்ட்ராங் திங்கர்ஸ், கிரியேட்டிவ் பீப்புள் தான் ஃபாஸ்ட்டாக ஹிப்னடைஸ் ஆவாங்க. ஒரு யங் கேர்ள் 19 வயசு தான் ஸ்டேஜ் ஃபியர், ஆங்ஸைட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க என்கிட்ட முதல்ல சொன்னது, சார் ஐ எம் டூ ஸ்ட்ராங் மைண்டட், என்ன நீங்கள் ஹிப்னடைஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் செஷன் நடக்கும்போது 20 நிமிஷத்தில் டீப் ட்ரான்ஸ் போயிட்டாங்க. பிகாஸ் ஹர் ஃபோக்கஸ் பவர் வாஸ் ஸோ ஷார்ப். வீக் மைண்டட் பீப்புளை ஹிப்னடைஸ் பண்ண முடியுமா? முடியாது. வீக் மைண்டட் பீப்புள் அவங்களோட மைண்ட் ஆல்ரெடி ஸ்கேட்டர்டாக இருக்கும், டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஹிப்னாசிஸ்க்கு தேவையான கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்காது. அதனால கிரியேட்டிவ் மைண்ட், ஃபோக்கஸ்டு மைண்ட், சென்சிட்டிவ் மைண்ட் சூப்பர் ஃபாஸ்டாக ஓப்பன் ஆகும். மித் நம்பர் 3, ஹிப்னாசிஸ்னா ஸ்லீப். இந்த மித் உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் நீங்கள் ஹிப்னாசிஸை ஸ்லீப்னு நினச்சா ஹிப்னாசிஸில் நடக்கிற பவரை மிஸ் பண்ணிடுவீங்க. ஹிப்னாசிஸ்னா டீப் அவேர்னஸ். உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகும், ஆனால் பிரெயின் கிளியராக இருக்கும். உங்களுக்கு சரௌண்டிங் சவுண்ட், ஸ்மெல், ஸ்மால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஒருத்தர் செஷன் முடிஞ்சதும் சொன்னார், சார் நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எல்லாமே தெளிவாக கேட்டுச்சுன்னு. எஸ், பிகாஸ் ஹிப்னாசிஸ் இஸ் நாட் ஸ்லீப். ஹிப்னாசிஸ் இஸ் த மூமெண்ட் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும். அதில் தேவையான நல்ல விஷயங்களை நம்ம பதிய வைப்போம். மித் நம்பர் 4, ஹிப்னாசிஸ் இஸ் டேஞ்சரஸ். இந்த மித்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் மைண்டில் டீப்பாக இருக்கு. பிகாஸ் தே திங்க், நான் அந்த டீப் ட்ரான்ஸ் போயிட்டு திரும்ப வரலன்னா, நான் ஏதாவது ஷேர் பண்ணிட்டேன்னா, என்னோட மெமரி மாறிடுச்சுன்னா, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, வேர்ல்ட்ஸ் டாப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒலிம்பிக் கோச்சஸ், ஆர்மி லெவல் ட்ரைனிங் வரைக்கும் ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணுறாங்க. டேஞ்சரஸ்ன்னு காமிச்சது ஒன்லி மூவிஸ் அண்ட் ஸ்டேஜ் ஷோஸ் தான். ஒரு லேடி ஒரு தடவை பயந்துட்டே சொன்னாங்க, சார் ஹிப்னாசிஸ்க்கு போய் நான் ஏதாவது உளறிடுவோனோன்னு பயமாக இருக்குன்னு. நான் சொன்னேன், நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. உண்மை பேசினாதான் ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் ட்ரான்ஸ்ல 15 வருஷமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வலி எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. மித் நம்பர் 5, ஹிப்னாசிஸ் ஒர்க்ஸ் ஒன்லி இஃப் யூ பிலீவ். உண்மை சொல்லணும்னா பிலீஃப் வேணும்னு இல்லை, ஓப்பன் மைண்ட்னஸ் தான் வேணும். ஒரு 41 வயசு ஸ்மோக்கர், 20 வருஷமா அந்த ஹேபிட் அவருக்கு இருக்கு. அவர் சொன்னார், சார் நான் ஹிப்னாசிஸ்லாம் பிலீவ் பண்ண மாட்டேன், இது எனக்கு ஒர்க் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு. பட் சப்கான்ஷியஸ்க்கு பிலீஃப் தேவையில்லை. ஹிப்னாசிஸ்ல அவர் மைண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. 10 நாள்ல 20 வருஷமா இருந்த அடிக்ஷனுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அவர் பிலீவ் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவர் ஓப்பன் மைண்டடா இருந்தாரா அப்படின்னா ஆமா, அது போதும். இப்போ நீங்க பார்த்ததுல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு. உங்களோட சப்கான்ஷியஸ்ல நிறைய பெயின், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஹிப்னாசிஸ் ஒரு டார்ச் லைட் போட்ட மாதிரி டார்க் ரூம்ல பாதி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஹிப்னாசிஸ் கேரி, ஹிப்னாசிஸ் டேஞ்சரஸ், ஹிப்னாசிஸ் ஒரு மைண்ட் கண்ட்ரோல் சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுங்க. பிகாஸ் த ட்ரூத் இஸ், உங்களோட மைண்ட் பவர்ஃபுல். ஹிப்னாசிஸ் அதை அன்லாக் பண்ற ஒரு டோர் ஓப்பன் பண்ண பயப்படாதீங்க. உள்ள இருக்கிற உண்மை உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும்.